வணக்கம் மக்களே. நீட் தேர்வு தொடர்பான அப்டேட்டில் இன்றைக்கி காலையில் பத்திரிகையில் வந்த செய்தியை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது இந்த நீட் 2025 அதற்கான அந்த OMR ஷீட்டு ஆன்சர் கீழே நேற்றுக்கு மதியமே NTA தேசிய தேர்வு முகமை வெளியிட்டிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்நிலையில் அதாவது சென்னையில் ஆவடியில் PM ஸ்ரீ கேர் அப்படிங்கிற அந்த மத்திய அரசு பள்ளியில் திடீர்னு அன்றைக்கி அந்த மே 4ஆம் தேதி தேர்வு நடந்தப்போ திடீர் மழை வந்ததுனாலையும் சரி, அதனால் மின்தடை ஏற்பட்டு ஒரு 16 மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு போதிய அவகாசம், அதாவது போதிய வெளிச்சம் இல்லாதனாலையும் அவங்களால அந்த இருட்டில் தங்களுடைய தேர்வு முழுமையாக எழுத முடியல. அதனால் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரணும் அல்லது ரீநீட் நடத்துகிற மாதிரி அவங்க உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இது தொடர்பாக விசாரித்த நீதிமன்றம் அதாவது இது லட்சுமி நாராயண் அப்படிங்கிற அவங்க ஒரு அட்வொகேட் முன்னாடி, அப்போ ஒரு நீதிபதி முன்னாடி இந்த வழக்கு வந்துச்சு. அப்போ இந்த இவங்களுக்கு நிவாரணம் கொடுக்காம நீட் தேர்வு ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்நிலையில் நேற்றுக்கு அந்த கேஸோட ஹியரிங் வந்துச்சு. அந்த ஹியரிங்கில் சி குமரப்பன் அப்படிங்கிற நீதிபதி முன்னாடி வந்துச்சு. அதில் NTA சார்பாகவும் அந்த மாணவர்கள் சார்பாகவும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்களுடைய வாதங்களை வச்சாங்க. இதில் NTA சொல்லக்கூடிய, அதாவது NTA சார்பாக அந்த வழக்கறிஞர் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா, எங்களால் எக்காரணத்தை கொண்டும் ரீநீட், அதாவது மறுதேர்வு வைக்கவே முடியாது, கட்டாயம் மறுதேர்வுங்கிற இதே கிடையாது, வைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம், அதாவது அந்த பாதிக்கப்பட்ட மாணவருடைய சராசரி அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சர் பண்ணதும் மற்ற பகுதிகளில் உள்ள மாணவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்குது, சரியாக தான் இருக்குது. அந்தளவுக்கு அந்த ஸ்கூலில் எழுதின மாணவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பலாம் குறையவே இல்லை. அதனால் மின்தடையினால், அதாவது கரண்ட் இல்லாதனால அல்லது மழை பெஞ்சதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் எக்ஸாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது NTA நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், ஒரு மாணவன் எந்த ஒரு சூழ்நிலையும் தாங்களால் கஷ்டப்பட்டதை செலவு வீணாகக்கூடாது அப்படிங்கிறக்காக அட் எனி காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது மாதிரி முடிஞ்சளவு, தன்னால் முடிஞ்சளவு தன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை தான் போடுவான். அதுக்காக அவன் நல்லா தானே பண்ணிட்டான், அதனால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய உரிமையை தட்டி பறிக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் அந்த 2 பேர் ஆர்குமெண்ட், அதே சமயத்தில் அந்த ஸ்டூடெண்ட் சார்பாக ஆஜரான அந்த அட்வொகேட் CCTV ஃபுட்பேஜை பாருங்கள், நீங்கள் CCTV ஃபுட்பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாணவர்கள் மின்சாரம் இல்லாமல் மின்தடை காரணமாக எழுதியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி அந்த மழை பெஞ்சதுனால ஒரு சைடுலேருந்து இன்னொரு சைடு உட்கார வைக்கப்பட்டார்கள், அலக்களிக்கப்பட்டார்கள். அதனால் அவங்களுக்கு அந்த 3 மணி நேரத்தை முழுமையாக பயன்படுத்த முடியலை. அதனால் CCTV ஃபுட்டேஜை பாருங்கள், அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் 2 இதையுமே கேட்ட நீதிபதி வர ஜூன் 6ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு தேதி 5, ஜூன் 6ஆம் தேதி, இன்றைக்கு தேதி 4, 5 இன்னும் 2 நாட்களில் இதை பற்றி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீதிபதி இதை என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரில நீதிபதி அவர்கள். அதாவது இதில் ஒரே ஒரு விஷயம், நேற்று நடந்த நிகழ்வில் ஒன்றே ஒன்று மட்டும் கான்கிரீட்டாக தெரியுது. என்ன அப்படின்னா, தெர் இஸ் நோ ரீநீட் அப்படிங்கிறது மட்டும் NTA ஆணித்தரமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இதோட ரெப்பர்கேஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் இந்த நீதிபதி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நீதிபதி இல்லை நீங்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டுமாவது, அந்த 16 மாணவர்களுக்காவது அல்லது அந்த சென்டரில் எழுதின அத்தனை பேருக்காவது, ஒரு 500 பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன், அவங்களுக்காவது நீட்டு, அதாவது தேர்வு திருப்பி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதை உடைக்கிற அளவுக்கு NTA கண்டிப்பாக செயல்படும். அது இதோட அப்பீல் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். அதனால் எது எப்படியோ NTA ஒரு இதில் மட்டும் 2 விஷயத்தில் கிளியராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒன்று ரீநீட் நடத்தக்கூடாது, தேர்வை திருப்பி நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுலையும், அதேமாதிரி அவங்க சொன்ன டென்டேட்டிவ் ஜூன் 14ஆம் தேதிக்குள்ளேயே ரிசல்ட்டை போட்டு ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேயே ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், நேற்றுக்கே இந்த மாதிரி அங்கே மத்திய பிரதேசத்தில் வழக்கு இருக்குது, சென்னையிலே வழக்கு இருக்குது. வழக்கு போய்கிட்டே இருக்க சமயத்திலே கூட பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆன்சர் கே ரிலீஸ் பண்ணி OMR ஷீட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் NTA ரொம்ப கான்கிரீட்டாக இருக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அவங்களுக்கு தான் அவங்களுடைய இது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து இதை பற்றி கண்காணிப்போம். வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.